அன்புள்ள கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இனிய காலை நேரம். இன்றைய நாள் ஜூலை மாதம் சனிக்கிழமை 18ஆம் தேதி, அதாவது 18/7/2026 வருடம், பராபவ வருஷம் ஆடி மாதம் 2ஆம் தேதி, கடக மாதம் கிரீஷ்ம ருது, தக்ஷணாயன புண்ணிய காலம். இன்றைய சூரிய உதயம் 6:01. இன்று காலை 9:37 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இன்று சித்த யோக சுப தினம். இன்றைய நட்சத்திரம் இரவு 11:11 வரை பூரம், பின்பு உத்தர நட்சத்திரம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் நல்லா பளிச்சுன்னு வெளியில் வரும். உங்களுக்கு இன்னைக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் சடார்னு ஒரு ஆபத்து சம்பத்து அப்படி இப்படின்னா நீங்கள் உடனே முடிவெடுக்கக்கூடிய திறன் நல்லா இருக்குது. வருமானம் நல்லா இருக்குது. ஆரோக்கியம் சில பேருக்கு, நாட் எவ்ரிபடி, அது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. சில பேருக்கு மாத்திரம் கொஞ்சம் சின்ன படபடப்பு, தலை சுற்றல், கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். பட் நாட் ஃபார் எவ்ரிபடி. அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறவங்க நல்லா சஃபிஷியண்ட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நிறையா தண்ணீர் குடிங்க. அதுதான் ஒரே மருந்து. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வெயிட்டான நாள். என்ன வெயிட்டான நாள்? நீங்கள் செய்யக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ரொம்ப ஸ்திரமாக நீண்ட நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்து பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் இன்னைக்கு ஒரு அடித்தளம், ஒரு ஆரம்பமான நாள். உங்களுடைய தாய் வழி உறவுகள் யாராவது உங்களை தேடி உதவிக்காக வருவாங்க. தாய் மாமனோ அல்லது சித்தி பெரியம்மா அந்த மாதிரி குழந்தைகளோ யாரோ வருவாங்க. உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு உதவியோ அறிவுரையோ ஏதோ ஒன்று பண்ணுங்க. மற்றபடி ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி பெரிய முதலீடெல்லாம் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதற்கான பேப்பர் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு வீரதீர பராக்கிரமங்கள் இந்த ஸ்தானம் கொஞ்சம் வலுவிழந்து இருப்பதனால் முடிவு எடுக்கிறதுல சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். கொஞ்சம் தாமதமாக யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. அந்த ஒரு அறக்க பறக்க முடிவு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேலைக்கு ஏற்ற கூலி. உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி உழைக்கிறீங்களோ, உழைக்கவே இல்லைன்னா கூட தப்பு இல்லை. தொழில் பண்ணுறவங்க ரொம்ப பொறுமையாக முடிவெடுங்க. அவசரப்பட்டு பெரிய ஆர்டர்ஸ் போட்டு அப்புறம் பின்னாடி எப்பட்றா அதுக்கெல்லாம் பணம் கட்டுறதுன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. அளவோடு பண்ணுங்க. சிறுக கட்டி பெருக வாழ்ன்னு சொல்கிற மாதிரி வியாபாரத்தில் சின்ன முதலீடுகள் போரும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்னைக்கு பொருளாதார ரீதியாக உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரம், தொழில், சின்ன தொழில், பெரிய தொழில், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாராக இருந்தாலும் இன்னைக்கு பொருளாதாரம் நன்றாக உள்ளது. அதையும் விட முக்கியமாக குடும்பத்தினரின் ஆதரவு, சப்போர்ட் நல்லா இருக்கு. அதனால் வீட்டுக்கு வெளியில் போய் தொழில் பண்ணுறவங்களுக்கும் நிம்மதி, தொழில் புரிந்து விட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்தாலும் வீட்லேயும் நிம்மதி. நிம்மதியான நாள். பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் அனாவசிய செலவுகளை குறைக்க வேண்டிய நாள். இன்றைக்கி கொஞ்சம் ஆடம்பரமான பொருள்கள் வாங்கலாம், அதிகப்படியான பொருள்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன் வரும். அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக்குங்க. ஏன்னா இன்றைக்கி செலவாக இருக்கிறது நாளைக்கு விரயமாக தோணும். ஸோ கண்ட்ரோல் யுவர் மைண்ட். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள்,
இன்னைக்கு உங்க ராசியில தான் சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணின்னு இருக்காரு. அதனால உங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புஷ் பண்ணுவாரு. போல்டா முடிவெடுக்கணும். சுறுசுறுப்பா எல்லாத்தையும் பண்ணணும். பிரின்சிபிள்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பாசிட்டிவ் தான். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஆரோக்கியம் நல்லா இருக்கு. இருந்தாலுமே நீங்க வந்து சில காரியங்கள், அதாவது உங்க ஊர்ல இருந்து வெளியூருக்கு தொடர்பு பண்ணி கம்யூனிகேஷன்ல நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் வந்து கொஞ்சம் தாமதமான முடிவுகளைத்தான் தரும். கடித போக்குவரத்து, இமெயில், ஃபோன் இந்த மாதிரி வெளியூர், வெளி மாவட்டம், வெளி மாநிலம் அந்த மாதிரி நீங்க இருக்கிற இடத்துலேருந்து தூரமா இருக்கிறவங்களோட நீங்க தொழிலோ, உத்தியோகபூர்வமா பரிமாற்றங்கள் செய்யும் பொழுதோ, கால தாமதமான விடைதான் கிடைக்கும். பொறுமை அவசியம். பொறுமை ரொம்ப அவசியம். அதனால ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிட்டு அமைதியா இருங்க. நல்ல முடிவு மாலை நேரத்தில் வந்து சேரும். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்னைக்கு வந்து எல்லாம் ஓகே. இருந்தாலும் உங்களுடைய விரயஸ்தானம் அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஆகையால் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் நீங்க. அதுவும் மற்றவர்களுடைய பொருள்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுதோ, அல்லது கண்ணாடி சம்பந்தப்பட்ட பொருள்களை நீங்கள் கையாளும் பொழுதோ கவனம் தேவை. நீங்க என்னதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் திடீர்னு கை நழுவி ஏதாவது ஒண்ணு கீழே விழுந்து உங்களுக்கு நஷ்டம் வரலாம். பி கேர்ஃபுல் முடிஞ்ச வரைக்கும். அதே மாதிரியே இன்னைக்கு வந்து கொஞ்சம் உடல் அலைச்சல் என்ன, அதே மாதிரியே ஜீரணக் கோளாறு வரலாம். தேவையில்லாம என்ன காரணம் தெரில, நேற்று முந்தா நாள் ஒழுங்கா சாப்பிடல, கொஞ்சம் அன்டைமில் சாப்பிட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு பசி ரொம்ப கஷ்டம். பசியே இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்ட உணவை நல்லா சாப்பிட முடியாமல் என்னமோ ஒன்று தடுக்கும். ஸோ இதற்காக தியானம் செய்து உங்கள் உடல்நிலையை நன்றாக வைத்து கொள்ளவும் வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் டே. நல்ல தனம், நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல நிம்மதி எல்லாம் கிடைக்கும். நல்ல தனபாக்கியம் உள்ள சுகமான நாள். எல்லார் கூடயும் நல்லா பழகுவீங்க. உங்களுக்கு வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். அரசியலில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய தொண்டர்கள்லாம் உங்களை ரொம்ப பாராட்டி புகழ்ந்து பேசுவாங்க. அதற்கான காரணமும் ஏதாவது ஒன்று இருக்கும். சமூகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி நீங்கள் தலைமை ஏற்று ஏதாவது பேசுவீங்க. நல்ல நாள். வாழ்த்துக்கள். கை நிறைய பணம் வரும். நிறைய பணம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப சமநோக்கு நாள். வியாபாரம் நல்லாவே இருக்கு. தனம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆரோக்கியம் நார்மலாக இருக்கு. நீங்களா ரிஸ்க் எடுத்து போய் பண்ணாத எந்த ஒரு காரியத்துக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால் நல்லாவே இருக்கு. நல்வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் இன்னொருத்தங்களோட மேட்டரில் போய் இன்னைக்கு தயவு செஞ்சு தலையை நுழைக்காதீங்க. இன்னொருத்தங்களோட மேட்ரை போய் வாண்டனா வலியை போய் நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் அட்வைஸ் கொடுத்து கெட்ட பெயரை வாங்கிக்காதீங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க பிரச்சனை என்ன, அதை எப்படி சமாளிக்கணும்ட்டு. இதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை. உங்கள் வேலையை பாருங்கள், நிம்மதியாக இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்று நல்ல நாள். ஒன்றும் பெருசாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாக்யஸ்தானம், அதாவது நீங்கள் முன்ன எப்பயோ யாருக்கோ பண்ண ஒரு நல்ல விஷயம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அவங்க மூலமாகவே அது ரிட்டர்ன் ஆகும். நல்ல விஷயமா, ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ பெரியவர்களோட ஆசீர்வாதம், மகான்களுடைய தரிசனம், மகான்களோட ஆசீர்வாதம், அந்த மாதிரி ரொம்ப புராதனமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியம்
இன்னைக்கு கிடைக்கும். அதுவும் எஸ்பெஷலி மலை கோயில்கள், மலை மேலே இருக்கக்கூடிய கோயில்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு அதுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு பாக்கியம் இருக்குது. நல்ல நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும். மெயினாக உங்களுக்கு கவனச்சிதறல்கள்னால விபத்துகள் ஏற்படுகிற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, விபத்துனாலும் ரொம்ப பெரிய விபத்து இல்லை, ஏதாவது ஒன்று ரொம்ப சில்லியாக. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. அவசியம் இல்லாத மனக்கவலைகள் வேண்டாம். நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதில் உங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது, நீங்கள் எப்படி அதிலிருந்து வெளியில் வர்றதுங்கிறத அந்த நேரத்தில் யோசித்தா போரும். உணவில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆரோக்கியத்தில் ப்ராப்ளம் இல்லை. விபத்துன்னா உடனே பயந்துக்காதீங்க. சின்னதாக ஏதோ ஒரு தட்டல் முட்டல், அதுவும் ரொம்ப சில்லியாக நடக்கும். ஸோ வண்டியில் போகும்போது சைட் ஸ்டாண்டெலாம் ப்ராப்பராக எடுத்து விட்ருக்கீங்களான்னு பார்த்துட்டு போங்க, அந்த மாதிரி. ஸோ வாழ்த்துக்கள். ஜாக்கிரதையாக இருங்க. தடுக்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை ஆபத்திலிருந்து தடுத்துக்குங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பொதுவாக நல்லதாக இருக்கு நாள். என்ன ஒரே ஒரு விஷயம், கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கை துணை ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு, பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு உடல் நலம் சிறிது பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்க வேண்டிய அளவுக்கு இருக்கும். திடீர்னு காரணமே இல்லாமல் ரொம்ப வயிற்று வலியோ அல்லது பயங்கர தலைவலி, வாந்தி அந்த மாதிரிலாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதை ஒரு மருத்துவர் தான் பார்த்து அதுக்கு என்ன மருந்துன்னு கொடுக்கணும். ஸோ ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சி வீட்டில் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. தனம் ப்ராப்ளம் இல்லை, முடிவுகள் எடுப்பதில் ப்ராப்ளம் இல்லை. துணைவருக்குத்தான் ஆரோக்கியம் கெட்டு நீங்கள் ஓடணுமே ஒழிய உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாகவே உள்ளது. கவலைப்படாதீங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்குது. தட் இஸ் நார்மலாக இருக்குது. பெரிய அட்வைஸோ இல்லைன்னா எச்சரிக்கையோ எதுவும் கிடையாது. சுகமான நாள், நார்மலான நாள். கொஞ்சம் அதாவது இந்த கடின வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு இன்று காலை கொஞ்சம் லேட்டாக தான் வேலை கிடைக்கும். இருந்தாலும் வேலை கிடைக்கும், ஊதியமும் கிடைக்கும். கொஞ்சம் கடினமான நாள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு செல்பவர்களுக்கு. மற்றபடிக்கு ஒரு சிறு தொழில், குறுந்தொழில், வியாபாரிகள், உத்தியோகஸ்தர்கள், பெண்கள் எல்லாருக்குமே நல்ல நாள். ஆரோக்கியம் நல்லா இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்குங்க. வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள், நமஸ்காரம். இன்றைக்கி மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஆரோக்கியம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஒரு பெரிய ஏரியா, பெரிய சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் நான் அதுக்குள்ளே எல்லாம் போகலை. ஆரோக்கியம் அப்படின்னா ஆபத்துகள், விபத்துகள், இதிலிருந்து நம்மளை முதல்ல காப்பாற்றிக்கணும். முன்னெல்லாம் ஆம்புலன்ஸோ ஃபயர் சர்வீஸோ போகிறது ரோட்டில் ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ என்னடாதுன்னா ஒரு தார் சாலையில் நகரத்துக்கு உள்ளே இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ள பெரிய பெரிய மருத்துவமனைகளோட இந்த ஆம்புலன்ஸ் அது போயிட்டே இருக்கு. வெறுமனே எந்த ஆம்புலன்ஸும் போகல. எப்படியா பார்த்தா கண்ணாடிக்குள்ளேருந்து பார்த்தா எல்லா ஜனங்களும் ரொம்ப கவலையோடு உள்ளே உட்காந்துன்னு போகிறாங்க. விபத்துகள், வீட்டுக்குள்ளே நடக்கிற விபத்துகள், திடீர்னு நெஞ்சு வலி, இந்த மாதிரி எல்லாம் வருது. இதெல்லாம் நம்மளால் மொத்தமாக தடுக்க முடியுமா?
இன்னொருத்தங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகளை மருத்துவர்களை தவிர வேற யாரும் தடுக்க முடியாது. ஆனாலும் ரோட்ல நம்ம வாகனம் ஓட்டிக்கொண்டு போகும் பொழுது ம், நம்ம கூடுமான வரைக்கும் சாலை விதிகளை மதித்து கரெக்டான நேரத்துக்கு இண்டிகேட்டர் போட்டு, இந்த இடத்துல பிரேக் போடணும்னா கரெக்டாக அதை ஆன்டிசிபேட் பண்ணி பிரேக் போட்டு, அந்த ரோடுல திரும்புறது, இந்த ரோட்ல யூ டர்ன் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தி நம்மையும் பாதுகாத்து கொள்ளுவோம், நம்முடைய வாகனங்களையும் பாதுகாத்து கொள்வோம். எதிராளிக்கு ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி சிறுவர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் நம்மளுடைய ரொம்ப டீப் திங்கிங்லாம் வீட்டோட வச்சுட்டு வாகனம் ஓட்டும்போது அதை ஒரு நல்ல அனுபவமாக மாற்றி எல்லாரும் சுகமாக சௌக்கியமாக ரொம்ப ஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டணும். சாலை விதிகளையும் தாண்டி நம்மளுடைய சுய புத்தியை நம்ம வாகனத்திலும் ரோடு சாலையிலையும் செலுத்தி நல்லபடியாக விபத்துக்களை தடுப்போம், நிம்மதியாக வாழ்வோம். நமஸ்காரம்.